குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்பி இன்டர்வியூ இல்லைன்னா எஸ்எஸ்பி டெஸ்ட். எல்லாரும் இப்போ தான் அமரன் படம் பார்த்துருப்பீங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்தது. அதில் முகுந்த் அப்படிங்கிற ஒரு மேஜர்னுடைய லைஃப்பை அப்படியே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மேஜர் ஆகிறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஃபர்ஸ்ட்டு கமாண்டர் ரேஞ்சில் இருந்திருப்பாங்க, அடுத்து கேப்டன் ரேஞ்சுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க மேஜர் லெவலுக்கு என்ன செய்வாங்கன்னா ப்ரொமோஷன் ஆவாங்க. ஆனால் அவங்க இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் லைன் தான் அந்த வேர்டே வரும். எஸ்எஸ்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்புறம் அந்த எஸ்எஸ்பி எக்ஸாம் பற்றி நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு தெரியும்? இந்தியன் ஆர்மியில் டைரக்டாக ஆஃபீஸர் கிரேட் போகிறதுக்கான மிக முக்கியமான டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டேன்னா எஸ்எஸ்பி எக்ஸாம், சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாருமே தயவு செய்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்பி சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. இந்தியா முழுக்க மொத்தம் 13 போர்டு இருக்கு. இந்த செலெக்ஷன் இல்லைன்னா இந்த இன்டர்வியூ எத்தனை நாள் நடக்கும்? டோட்டலாக 5 days நடக்கும். சார் 5 days-ஆ சார்? ஆமாப்பா 5 days நடக்கும்பா. ஆனால் என்னென்ன இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் CDS, இதுவும் ஒரு ஆல் இண்டியா லெவல் நடக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸாம் தான். ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் AFCAT, இந்த எக்ஸாம் எழுதுறவங்க இவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் கட்டாயம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணா தான் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இவங்கெல்லாம் டிஃபென்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வர்றவங்க இதே மாதிரியே டைரக்டா இந்த எக்ஸாம், அதாவது இந்த இன்டர்வியூவை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் ஒரு டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த டைரக்ட் என்ட்ரி யாரெல்லாம் வரலாம்? எஸ்எஸ்பி டைரக்ட் என்ட்ரி டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்சஸ் முடிச்சவங்க, டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, அதாவது டெக்னிக்கலா டிப்ளமோ முடிச்சவங்க, அட்வொகேட் ஜெனரல் டைரக்டா இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். NCC ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, நேவி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச் என்ட்ரி, நேவிஸ் எஜுகேஷன் பிரான்ச் என்ட்ரி, நேவிஸ் பைலட் அப்சர்வ் என்ட்ரி, நான் டெக்னிக்கல் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சர்வீசஸ் கோர்சஸ் முடிச்சவங்க, டெக்னிக்கல் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் கோர்சஸ் முடிச்சவங்க. அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே எப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் என்ட்ரியா இருக்கும். சார் 5 days நடக்கும்னு சொல்றீங்க சார், அப்படி என்ன சார் டெஸ்ட் நடக்கும்? பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட், சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அப்புறம் அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூடைய மெயின் பர்பஸ் பிசிக்கல் எஃபிசியன்சி மூலமா இருக்கணும். பிசிக்கல் எஃபிசியன்சி கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். பர்சனாலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும், சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணணும், இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். அப்புறம் என்ன, இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்றதுக்கு 5 days ஆகும். நான் ரொம்ப சிம்பிளா என்ன செய்ய முடியும்னா ஷார்ட்டா சொல்லவே முடியாது. நான் எலாபரேட்டா டீட்டெயிலா சொல்லுவேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே நவ் இந்த எஸ்எஸ்பியினுடைய மெயின் எய்ம் என்ன அழகா சொல்றாங்க. ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ், OLQ, ஆஃபீஸர்ஸ் லைக் குவாலிட்டிஸ். அதனாலதான் இந்த இன்டர்வியூ வந்து இவ்வளவு டஃப்பா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டே ஒன் கூட சொல்லக்கூடாது. வந்த அன்னைக்கு உங்களை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வந்து தங்குறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு ஒரு இடத்துல உங்களை ஸ்டே பண்ண வைப்பாங்க. டே 1
இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீனிங்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 3 டெஸ்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே ஸ்கிரீனிங், 3 டெஸ்ட். இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் ரீட் பண்றேன், நல்லா கவனிங்க. ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னதுன்னு கேட்டீங்கன்னா OIR, ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும்னு கேட்டா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். வெர்பலாவும் இருக்கும், நான் வெர்பலாவும் இருக்கும், ரீசனிங் லெவல் கொஸ்டினா இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின், இந்த 50 கொஸ்டினை அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைமிங் ஒன்லி 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டா பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ், நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா எழுதுறீங்க அப்படிங்கிறது தான். சார் 50 கொஸ்டினை வந்து வெறும் 20 மினிட்ஸ்ல அட்டன் பண்ண முடியுமா சார்? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இதை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா கம்ப்ளீட் பண்ணலாம். இதுல வந்து என்ன செய்யணும்னா நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பிக்சர் பெர்செப்ஷன் டிஸ்கஷன் டெஸ்ட், பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட், இன்னொன்னு OAR. 2 டெஸ்ட் சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இதுல வந்து அந்த பிக்சர் பெர்செப்ஷன் டிஸ்கஷன் டெஸ்ட் அப்படின்னா என்ன, PP அண்ட் DT டெஸ்ட்னா என்ன? இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. இந்த இமேஜை நீங்க எத்தனை செகண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 செகண்ட்ஸ் பார்க்கணும். 30 செகண்ட்ஸ் அந்த இமேஜை பார்த்ததுக்கு அப்புறம் கேண்டிடேட் நோட் டவுன் டீடைல்ஸ் லைக் செக்ஸ், ஏஜ், மூட் ஆஃப் கேரக்டர் அண்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பை தம். அந்த கேரக்டரை பத்தின ஒரு ஸ்டோரி மாரி யார் கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க. கேண்டிடேட் கிரியேட் எ ஸ்டோரி பேஸ்ட் ஆன் இமேஜ் வித்தின் டைம் பீரியட் 4 மினிட்ஸ்க்குள்ள. ஆக்சுவலா என்னன்னா ஒரு இமேஜ் காட்டுறாங்க, அந்த இமேஜை 30 செகண்ட்ஸ் பார்க்கிங்க. 30 செகண்ட்ஸ் பார்த்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன கேரக்டர், மேல் ஆர் ஃபீமேல், அது என்ன மூட்ல இருக்கு, அந்த இமேஜை வச்சே நீங்க ஒரு ஸ்டோரியை நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கிரியேட் பண்ணணும் வித்தின் 4 மினிட்ஸ்க்குள்ள. இதான் என்னது அப்படின்னு கேட்டா பிக்சர் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 10 to 15 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே இடத்துல என்ன செய்வாங்கன்னா உட்காருவாங்க. ஈச் கேண்டிடேட் narrate his ஸ்டோரி. அந்த கதை அந்த ஒரு இமேஜையே 15 பேருமே என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஸ்டோரி டெல்லிங் சொல்றீங்க அப்படிங்கிறத என்ன செய்வாங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி என்ன செய்வாங்கன்னா வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ குரூப் டிஸ்கஷன் இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் டு ரீச் எ காமன் கான்சென்சஸ் அந்த மாதிரி என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மல்டிபிள் சாய்ஸ் 50 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, அதுக்கப்புறம் பிக்சர் பெர்செப்ஷன் அட்டன் பண்றீங்க, அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் அட்டன் பண்றீங்க. மொத்தம் 3 டெஸ்டா என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இது எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுல நீங்க ரேங்க் ஹோல்டரா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ் 1 நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா டே 2க்கு போக முடியும், இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா டே 2க்கு போக முடியாது. அப்படியே என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க கிளியர் பண்ணுங்க. டே 2 சைக்காலஜி டெஸ்ட். சைக்காலஜி டெஸ்ட்னா என்னது சார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 12 இமேஜஸ் காட்டுவாங்க, இன்க்ளூடிங் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வேற இருக்கும். ரைட் எ ஸ்டோரி ஆன் ஈச் இமேஜ். ஒவ்வொரு இமேஜுக்கும் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டோரி எழுதணும். 4 மினிட்ஸ் பெர் இமேஜ். அதே தான் ஒரு இமேஜுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டோரி எழுதணும். ஆனா என்னன்னு கேட்டா 12 இமேஜஸ் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னதுன்னு கேட்டா தெமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், அப்பர் சப்ஸ்டன் டெஸ்ட். சார் இந்த இது முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். 60 words are displayed for 15 seconds each. ஒவ்வொரு 15 செகண்ட்ஸ்க்கும் ஒரு 60 வேர்ட்ஸ் காட்டுவாங்க. Candidates write down the sentence for each word based on their immediate thoughts. அந்த வேர்டை பார்த்தோன்னே நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். 15 செகண்ட்ஸ் per word. ஒரு செகண்டுக்கு ஒரு வேர்டுக்கு 15 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ் per words. அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டா சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்.
ஒரு புக்லெட்டே கொடுப்பாங்க, 60 ரியல் லைஃப் சிச்சுவேஷன் ப்ரொவைடட். ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்து என்ன செய்யணும், 60 ரியல் லைஃப் சிச்சுவேஷனை கொடுப்பாங்க. கேண்டிடேட் ரைட் த ரியாக்ஷன் டு ஈச் சிச்சுவேஷன். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எழுதணும். 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். கேண்டிடேட் ரைட் பேராகிராஃப் கவரிங் தர் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன். அதாவது உங்களுடைய ஒப்பீனியன், உங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லலாம், உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லலாம், ஃபுல் டீடைல்ஸ் உங்களை பத்தின ஒப்பீனியன் ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எழுத தெரியும். ஸோ சைக்காலஜி டெஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இமேஜை பார்த்து நம்ம வந்து ஸ்டோரி சொல்றது, வேர்ட்ஸை பார்த்து நான் என்ன செய்யணும்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றது, ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை பத்தின ஒரு நேரேட் பண்ண உங்களுக்கு தெரியணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னதுன்னு கேட்டா உங்களை பத்தின டீடைல்ஸ் சொல்றது, அதாவது செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட். இதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட். டே 3. டே 3 குரூப் டெஸ்டிங் 1. குரூப் டிஸ்கஷன் தான்ப்பா. 2 consecutive discussion on current events and social issues. 15 to 20 minutes பேசணும். Group planning exercise. Candidate in a group 10 to 15 are given a story with issues. Identify issues, provide practical solution. நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்கணும். Progressive group task. Overcome 4 obstacles in a group with provided helping material. ஆக்சுவலாக நம்ம அந்த சினிமாலெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேஜஸை கடந்து போகணும். இது வந்து பிசிக்கல் சம்மந்தப்பட்டது. ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டேஜஸை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கடந்து போகணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டைப் ஆஃப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நடக்குது. இதுக்கு எதுக்குமே டைமிங்கே கிடையாது. நீங்கள் அந்த அதை என்ன சொல்லுவாங்க லெவல், நீங்கள் கேம் விளாட்ற நேரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 4th லெவல், 3rd லெவல், 4th லெவல் போகல. அதேமாரி நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பாங்க. அந்த 4 லெவல்ஸை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கிராஸ் பண்ணணும். அப்புறம் இந்த டே 3ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரூப்பிங் டெஸ்டிங் மாதிரி தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். டே 4. டே 4ல சேம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் டெஸ்டிங் 2. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக்சரேட். லெக்சரிங்னா என்ன, கேண்டிடேட் சூஸ் ஒன் டாபிக் ஃப்ரம் 4 ஆப்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீக் ஆன் ஃபார் 3 மினிட்ஸ். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்களே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பேசணும். 3 மினிட்ஸ் பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் டெவலப் ஆகுறது. அதே மாதிரி அப்டிராக்டில்ஸ் தான், ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக உள்ளதுல என்னன்னு கேட்டிங்கன்னா குரூப் டெஸ்டிங்கில் இருந்துச்சு. 1ல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டீமாக நீங்கள் போனீங்க. இதில் வந்து இங்கே சிங்கிளாக போகணும். கேண்டிடேட் இண்டிவிஜுவலி கிளியர் 10 அப்டிராக்டில்ஸ் வித்தின் 3 மினிட்ஸ் மார்க்டு ஆஃப் ஃபார் டிஃபிகல்ட்டி. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கமாண்ட் டாஸ்க். உங்களுக்கு எந்த அளவுக்கு கமாண்ட் பண்ண தெரியுது. ஈச் கேண்டிடேட் ஆக்ட் எ கமாண்டர். நீங்கள் ஒரு கமாண்டர் மாதிரியே இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்டிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதை கமெண்ட் பண்ணி அந்த டீமை எப்படி நீங்கள் லீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனல் குரூப் டாஸ்க். The entire group reunites to complete the task similar to PGT within the stipulated time. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சேர்ந்துருவீங்க. கடைசியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க ஒரு டீமா இருந்து எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க அப்படிங்கறதா என்னதுன்னு கேட்டா ஃபைனல் குரூப் டாஸ்க். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. கண்டக்டட் டே 2, 3, 4 after daily task question cover every day experience, work, education, family, hobbies and etc. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த பர்சனல் இன்டர்வியூல வந்து என்னதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 டேஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சு, உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனு, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து பாசிட்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ ஸ்பிரிட்டாக இருக்கீங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஓகேவா. டே 5. ஆக்சுவலாக அந்த டே 5 வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி தான் என்ன நடக்குங்க.
கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து என்ன செய்வான்னு கேட்டினா எல்லாருமே அந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க வந்து ஒரு செமினார் ப்ரெசென்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் வந்து அந்த 5 டேஸ்ல நடந்ததையும் என்ன செய்யலாம்னா ஷேர் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் உங்களுடைய லைஃப் வந்து நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஏன் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய இதை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி, இல்லாட்டினா உங்களுக்கு தாட்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களை பற்றின ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஸ்பீச் கொடுக்கணும். அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா டே 5 முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவரால் எல்லாரும் முன்னாடியும் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஐ திங்க் இது வந்து அந்த டே 5 வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் உங்களுடைய மெயின் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் அண்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஐ திங்க் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மியில் நான் டைரக்ட் ஆஃபீஸர் கிரேடுக்கு போகணும், நான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்ததுன்னா நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு 50 to 75% தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அதை எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.